இன்னைக்கு அரசியல் தேர்தல் அரசியல் உள்ளார வந்துட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு கட்சிக்கும் அந்த பதவியை அடையணுங்கிறது அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கணும். அது சில பேருக்கு அந்த அவங்க போற ரோடு வந்து வித்தியாசமான ரோட்ல பயணிப்பாங்க. ஆனா இலக்கு ஒண்ணுதான் எல்லா கட்சிக்கும். ஆட்சியில அமையறதுங்கிறது தான். ஆமா. அப்போ இவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாரதிய ஜனதா வந்து 11, 14, 15, 16ன்னு போயிட்டே இருந்தாங்கன்னா, ம். எந்த ஜென்மத்துல அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறது? அது வந்து அவங்க அந்த மாரி விளையாட்டுக்கெல்லாம் அந்த கட்சி தயாரா இருக்காது. அவங்களுடைய இன்னொரு என்ன குறிக்கோள்னா, தமிழ்நாட்டுல திமுகவ ஆட்சிய விட்டு தூக்கணும். இது எல்லாருக்குமே உண்டானது தானே. அது எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே உண்டானது. உண்டானது. அப்ப இந்த இடத்துல பாரதிய ஜனதா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பல தேர்தல சந்திச்சவங்க, பல மாநிலத்துல பல வகையான ஆட்டங்கள பார்த்த ஆட்கள். நம்ம மாநில கட்சிகள் வந்து ஒரே மாநிலத்துல மட்டும் நம்மளுடைய ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டைனமிக்ஸ் இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்லயும் 8 யூனியன் பிரதேசத்திலயும் அவங்க தேர்தல் விளையாட்ட விளையாடுற ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கும். நம்ம கட்சி மாநில கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்தினுடைய படிப்பினைகள் தான். ம். அவங்களுக்கு அத்தனை மாநிலத்தினுடைய படிப்பினைகள் இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது அவங்க எதார்த்தமாவே அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 26 சட்டமன்ற தேர்தல் வந்து நம்ம இன்னைக்கு கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கோம். அதனால நம்ம போய் திருப்பி நின்னு கட்சிய வளர்த்தலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டா இருந்துச்சு. அண்ணாமலை எடுத்த ரூட் வந்து இல்ல நம்ம வந்து தனிப்பட்ட முறையா கட்சிய வளர்த்திட்டு வரணும். ம். அப்ப வந்து நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகணும். கட்சிய வளர்த்தணுங்கிறது அவருடைய ஃபோக்கஸ். அத வந்து அவங்க அலோவ் பண்ணாங்க 2024ல. ம். இன்னைக்கு 26ல விட்டு பிடிக்கிற நிலைமையில வந்து பாரதிய ஜனதா இல்ல.